சாமி, எங்கும் பரவியுள்ள பரம்பொருளை உருவ வடிவில் வணங்குவது ஏன்? எங்கும் பரவியுள்ள பரம்பொருளை உருவ வடிவில் வணங்குவது ஏன்? இப்போ உலகம் ஃபுல்லாக எம்பிபிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இல்லை, அது இருக்கும்போது ஏன் 1ஆம் கிளாஸில் எடுத்து போய் ஸ்கூலுங்களை கட்டிக்கின்னு சேர்த்துக்கின்னு இருக்கணும்? ஏம்மா? ஆரம்பம் தானே சாமி. அதுதான்மா இது கூட ஆரம்பம். ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இறைவன் இதில் இருக்கிறான் அதில் இருக்கிறான் நமக்குள்ள இருக்கிறான்னு தெரியாது. அப்போ அந்த சிலையை காட்டி இதுதான் இறைவன் இதுக்குள்ளே தான் இருக்கிறான்னு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காட்டணும். காட்டினா தான் அந்த தெய்வ பக்தி உள்ளுக்குள்ளே உருவாகும் போது தான் அதுக்கப்புறம் அதுதான் சரியே கிரியே யோகம் ஞானம் 4 பதம் வச்சுக்குது. ஆரம்ப பள்ளி, இடைப்பள்ளி, காலேஜு, அதுக்கப்புறம் வேலை, 4 விதமாக தேடுறீங்கள உலகத்தில். அதே மாதிரி கடவுளை சரியை அது என்னதுன்னு தெரியாது போய் கும்பிடு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, பாட்டு பாடி கும்பிடு. அது கூட இல்லை, உனக்குள்ள இறைவனை தேடு. அதை தேடி அடையிறது ஞானம். அதனால சரியே கிரியே யோகம் ஞானம் 4 பதம் வச்சுக்குது. அது மாதிரி போனாதம்மா 1ஆம் கிளாஸ் படிக்காமல் உலகம் ஃபுல்லாக எம்பிபிஎஸ் இருக்குதுங்க. நான் எம்பிபிஎஸ் படிச்சோன்னா படிக்க முடியாது, சும்மா ஏமாத்தின்னு இருக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கு போகாத கடவுள்னா தெரியவே தெரியாது. அதனால் ஆரம்ப பள்ளி ஆரம்பம் உருவ வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அருவத்துக்கு வரணும். உருவமே இல்லாத அருவம்ன்றது இவனுக்கு என்னன்னே தெரியாது. அதனால் அது அவசியம். ஒருவன் இறைவனிடம் மாறாத பக்தி கொண்டவனாக இருக்கின்றான். சரி. ஆயினும் சில சமயங்களில் தோன்றக்கூடாத தீய எண்ணங்கள் மனதில் தோன்றுகின்றன. ஆமாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை நினைத்து தூண்டுவதும் கடவுள் தானே? கடவுள் கிடையாது. கடவுள் கெட்ட விஷயத்துக்கு தூண்டுறதே கிடையாது. மனுஷனுடைய மனத்துக்குள்ள அண்டகரணம்னு ஒன்று இருக்குது. அந்த அண்டகரணன்றது சித்தம் புத்தி அகங்காரம் மனம்னு 4 பொருளாக இருந்துக்கின்னு மனசுக்குள்ள நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணத்தையும் துவக்கிக்கினுக்கு தான் அது வேலை. அந்த அண்டகரணம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலக வாழ்வுன்னு ஒன்று இல்லை. அப்போ அந்த அண்டகரணம் அவசியம். இதில் ஒரு மனிதனுக்குள்ள நல்ல எண்ணத்தையே உருவாக்கிக்கினுக்குது, அவன் நல்லவனாகவே இருக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள அந்த அண்டகரணம்ன்றது கெட்டதையே உருவாக்குது, அப்போ அவன் கெட்டவனாகிடுறான். இதுக்கு கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனுஷ சம்பந்தப்பட்டது. ஒரு மனுஷன் இருக்கிறான், எல்லாரும் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு மனுஷன் இருக்கிறான், எல்லாரையும் அடக்கி வாழணும்னு ஆசைப்படுறான். 2 பேரும் மனுஷன்தான். இவன் மனசுக்குள்ள உதயமாகிற எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் நினைக்கிறான், அவன் மனசுக்குள்ள உதயமாகிற மாதிரி எண்ணத்துக்கு அவன் நினைக்கிறான். அப்போது இந்த நினைவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனுஷன் பண்ணுற வேலை இல்லையா? அதுக்கு தான் பிரம்மம் பரபிரம்மம். அப்போ பிரம்மம்னா என்ன? மனுஷன். பரபிரம்மம்னா என்ன? கடவுள். அப்போது பரபிரம்மம் யாரையும் எந்த உலகத்துக்கும் அது தீங்கு செய்கிறதே கிடையாது. அதனுடைய வேலை அது இல்லை, நன்மை செய்கிறது தான் அது வேலை. ஆனால் மனுஷன் பிரம்மமாக இருக்கிற மனுஷன் சில பேர் நன்மையை செய்வான், சில பேர் தீமையை செய்வான். இது அவன் மனசுக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் தான் அடிப்படையை தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது. இப்போது வானத்திலேருந்து மழை பெய்யுது, எந்த மனுஷனாவது பெய்ய வைக்க முடியுமா? அப்போது இறைவன் ஏன் மழை பெய்கிறான்? இந்த உலகம் செழிப்பாக இருக்கணும், இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் வாழணுன்றதுக்காக இறைவன் மழையாக கொட்டுறான். அந்த மழை மட்டுமே பெய்ஞ்சால் எல்லாம் அழுகி போயிடும், எல்லாம் செத்து போயிடும். அப்போது இறைவன் வெயிலாகவும் காயறான். சரி, இது 2மே இருந்தால் பத்தாது, காற்றாகவும் இருக்கிறான். இதை எதையாவது மனிதனால் செய்ய முடியுமா? இதுதான் இறைவனுடைய செயல். ஆனால் கட்டது நன்மை இதெல்லாம் செய்யறது மனுஷனுடைய செயல். அதனால் இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லுமா சாமி, இந்து மதத்தில் மட்டுமே இறைவனை ஆணும் பெண்ணும் சமமாக அர்த்தநாரீஸ்வரர் வேடத்தில் வழிபடுகின்றது. சரி. மானிட வாழ்வில் இது எவ்வாறு? இந்த மானிட வாழ்வில் இந்து மதத்தில் அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு உருவங்களை காட்டுறாங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? ஆமாம். அந்த இணைஞ்சது தான் இந்த உடலும் உயிரும். அர்த்தநாரீஸ்வரராக காட்டுறாங்கல்ல, உலகம்ன்றத ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால்தான் உலகம். வெறும் ஆண் இருந்தாலும் உலகம் இருக்காது, வெறும் பெண் இருந்தாலும் உலகம் இருக்காது. அப்போ ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் இறைவன், ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் உலகம், ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் உடல். இந்த ஆணுன்றது உயிராகவும் பெண்ணுன்றது உடலாகவும் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே ஏக்கம். இதுலேருந்து எது பிரிஞ்சாலும் ஏக்கம் போயிடும். அதனால் இந்து மதத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக வகுத்த வழி அது.
இது ரெண்டும் இணைஞ்சாதான் வாழ்க்கை. இது ரெண்டும் இணைஞ்சா இப்போ பூமி ஆகாயம் இல்லாத பூமி வருமா? பூமி இல்லைன்னா ஆகாயம் இருக்குமா? அப்போ இது ரெண்டும் அவசியம் இல்லையா? இதுதான் அர்த்தநாரீஸ்வரர். ஆணும் பெண்ணும் இணைஞ்சதான் உலகம். பெண்ணு பூமி, ஆகாயம் ஆணு, உடல் பெண்ணு, உள்ளகிற உயிர் ஆணு. இது ரெண்டும் இணைஞ்சதான் உலகம். இந்த ரெண்டும் இணைஞ்சதை தான் ரொம்ப அற்புதமாக காட்டுறாங்க இந்து மதத்தில். வேறு மதத்தில் அது காட்டுறதில்லை. சாமி, நம் இறைவனை வீட்டில் வழிபட்டால் போதாதா, கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும், பகவான் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றன. எப்போது நம் கோயில்களுக்கு செல்ல வேண்டும்? இது வீட்டில் வழிபட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரெலாம் வந்து உன் கூட உட்கார மாட்டாங்க. நீ மட்டும்தான் வீட்டில் சாமி கும்பிட்டு ஒண்டியே தான் இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி தரம் இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒன்று கூடுவாங்க. இப்போ என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒன்று கூடுவாங்க. என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் ஒன்று கூடி கோயிலில் என்ன பேசிப்பாங்க? சாமி கும்பிட்றதை விட அதிகமாக நம்மளை பற்றி தான் பேசுவாங்க. என்ன பேசிப்பாங்க? உன் மருமக சாப்பாடு போடுறதா, உன் புள்ள நல்லா வச்சுக்கிறானா, இதை பேசுறதுக்காக அங்கே கோயிலுக்கு போகிறோம். வீட்டில் பேச முடியாது. அதே மாதிரி பெண்கள் பெருவாரி கோயிலுக்கு போனால் உன் மாமியார் நல்லா வச்சுக்கிறாங்களா, உங்கள் மாமனார் நிறைய பணம் கொடுக்குறாரா, இந்த மாதிரி இது ஒரு ரெண்டு குரூப்பாக போகுது கோயிலுக்கு. இது வீட்டில் பண்ண முடியாது. ஏன்னா மருமகிறா, பொண்டாட்டிக்கிறா, புள்ளக்கிறா, அங்கே பேசினா பெரிய பூகம்பமாக ஆகிடும். அதனால் கோவிலுக்கு போய் இந்த மாதிரி பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்கிறாங்க. எப்போ? சாயந்தரம் 4லேருந்து ஒரு 6 வரைக்கும் இந்த டைமை ஒதுப்பாங்கம்மா. தங்கள் மனதில் பற்றி ஏற்படுத்த நோயை தீர்ப்பது, வரம் பொருள் உரைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அவசியமா? அதனால் பக்தி உணர்வை உண்டாக்க முடியுமா? ஒன்றும் உண்டாக்க முடியாதுமா. மனுஷங்கிறானே கடவுளை 2 நிலையில் கும்பிடுவான். ஒன்று, வறுமை வந்துச்சுன்னா கடவுளை போய் கும்பிடுவான். இன்னொன்று, ரொம்ப செல்வங்கள் சேர்ந்ததுன்னா போய் கடவுளை கும்பிடுவான். இந்த வறுமையில் இருக்கிறவன் ஏன் கடவுளை கும்பிட்றான்னா, ஐயா நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட கஷ்டம், என் பிள்ளைங்க கிட்ட கஷ்டம், என் பொண்ணுக்கிட்ட கஷ்டம், எனக்கு இந்த வறுமையை தீர்த்து நல்ல வழியை காட்டுன்னு கடவுளை போய் கும்பிடுவான். இது ஏழ்மையில் இருக்கிறவங்க வேலை. பணக்காரனுடைய வேலை, ஐயா நான் இவ்வளோ பொண்ணு பொருள் சேர்த்துட்டேன், இதை இழக்காமல் நான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்ட்டு பணக்காரன் போய் கும்பிடுவான். இன்னொருத்தர் இருக்கிறான், இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் ஒருத்தன், கடவுள்ன்றதே நினைக்க மாட்டான். ஆனால் இவன் உடலுக்குள்ள நோய் வந்து உழுந்து வதையிறான் பாரு, அப்போ யோசிப்பான், ஐயா கடவுளே என்னை காப்பாற்று, நான் நோயில் வதையிறேன். இது வரைக்கும் கடவுளே நினைக்காது, இவன் உடம்புக்குள்ள வந்த உபாதை வந்த பிறகு கடவுள் மேலே யோசிப்பான். இப்படி 3 தரத்தா இருக்கிறாங்கம்மா. இது அவங்கவுங்க மன சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. அதுக்கு குறிப்பிட்ட தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு தெய்வங்களை பூஜிப்பது, அந்த தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்வது இல்லையே, ஏன் இந்த பன்மை? தான் ஒரு தெய்வம் அவனுக்குன்னு வகுத்துனான்னா இன்னொரு தெய்வத்தையே போய் கும்பிட மாட்டான். ஏன்னா அவன் தெய்வம் தான் அவனுக்கு பெருசாக தெரியும், இன்னொருத்தர் தெய்வம் இவனுக்கு பெருசாக தெரியாது. இதை தான் இந்து மதத்துலேயும் மற்ற மதத்துக்குள்ளவும் வேறுபாடு என்னன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்துவ இது கடவுள்னு சொன்னால் இந்துக்கள் போய் கையெழுத்து கும்பிடுவான். ஏன்னா அவன் கடவுள்னு சொன்னான், அது கடவுள் தான் அப்படின்னு கும்பிடுவான். முஸ்லீம் மதத்தில் இது கடவுள்னு சொன்னால் இந்துக்கள் போய் கையெழுத்து கும்பிடுவான். ஆனால் முஸ்லீம் மதத்துக்காரோ இந்து மதத்துக்காரோ கிறிஸ்துவனோ இந்து கடவுளை கும்பிட மாட்டான். ஆனால் இந்து கடவுளுக்குள்ளவே இவன் கும்பிட்ற கடவுளை இன்னொரு வாட்டி போக மாட்டான். இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருமாள் சாமியை கும்பிட்ற பிராமணர்ஸ் சிவன் சாமி கோயில் உள்ள போக மாட்டான். சிவன் சாமியை கும்பிட்ற பிராமணர்ஸ் பெருமாள் சாமி கும்பிட்ற கோயில் உள்ள போக மாட்டான். இது இந்துக்குள்ளவே வேற்றுமை. காரணம் என்னன்னா, ஏன் கடவுள் தான் நிஜம், உன் கடவுள் தான் நிஜம். இங்கே யார் கடவுளும் நிஜம் இல்லை, கடவுள் தான் நிஜம். உன் கடவுள் எங்கன்னு உரிமை கொண்டாடுறதே தப்பு. அதனால் இவன் இந்த குல தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு இவன் கும்பிட்டுக்கணும், மற்றவங்க கும்பிட்றதுலாம். ஒருத்தன் குல தெய்வம் காட்டேரி கும்பிடுவான், ஒருத்தன் குல தெய்வம் முனேஸ்வரம் கும்பிடுவான், ஒருத்தன் குல தெய்வம் கன்னிங்களை கும்பிடுவான். யாராருக்கு எது எது அவன் மனசுக்கு பிடிச்சதோ அதை கும்பிட்றான். ஆனால் இதெல்லாம் நிஜம் கிடையாது, கடவுள் மட்டும்தான் நிஜம், இதெல்லாம் கற்பனை தான். சொல்லுங்கம்மா. நரகாசுரன் அழிந்த நாளில்
நரகாசுரன் வந்து ஒரு வரம் வாங்கினாரு அவருக்கு. சரி. இந்த மாதிரி என்னோட நாள்ல வந்து எந்த கெட்ட செயல்களும் செய்யாம சரி என்ன வணங்கணும் அப்படி சொல்லி. சரி. அந்த நாள்ல இப்போ நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்றதும் புது ஆடைகள் உடுத்துறதுமாக இருக்கிறார்கள். சரி. அது வந்து நல்லதா? நரகாசூரனே ஒருத்தன் இல்லை. நரகாசூரன்றது தன்னுடைய மனசினுடைய தன்னுடைய உடலில் இருக்கிற மனசில் தான் நரகாசூரன் இருக்கிறான். மனிதன் தானே தீமையை செய்கிறான், மனிதன் தானே நன்மையை செய்கிறான். அப்போ இந்த நரகாசூரன்றவன் தீமை செய்கிறவன். இப்போ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி இருப்பார், அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, அவர் தான் நரகாசூரன். நரகாசூரன் ஒருத்தன் பிறந்து வரல. அதனால் தீமையை செய்கிறவன்லாம் நரகாசூரன், நன்மையை செய்தவெல்லாம் கடவுள். இதுதான் அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை. அதனால் நரகாசூரன் ஒன்று கிடையாது. மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக நரகாசூரன் பூசை. நரகாசூரன் யாருக்கு தீமை பண்ணான்னா பிராமண சமுதாயத்துக்கு தீமை பண்ணான். அந்த பிராமண சமுதாயம் அன்னைக்கு வந்து தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இதான் நரகாசூரன் பண்டிகைன்னா தீபாவளி. அந்த தீபாவளி அவங்க தான் எந்த கவிச்சு கறி மீனெல்லாம் எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி இன்னும் சிறப்பாக சில பலகாரங்கள்லாம் செய்து அன்றைக்கி கொண்டாடுவாங்க அதை. இப்போ 4 வீடு இருக்குது. 4 வீட்டில் 2 வீடு பிராமண வீடு. அவங்க 2 பேர் பண்டிகை தோசை சுடுறாங்க, வடகரி பண்ணுறாங்க, பலகாரங்கள் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் 2 வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அவங்க வீட்லேயே 4 குழந்தைங்க இருக்குது. அப்போ அவங்க எங்கே போய் நிற்பாங்க? இந்த பலகாரம் பண்ணுற வீட்டான் தானே வந்து நிற்பாங்க. அதனால் அந்த வீட்லேயும் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒரு செயலை செய்தாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க போய் எங்கேயும் அனாதையாக நிற்கக்கூடாது, அடுத்தவனுடைய இதுக்கு நிற்கக்கூடாது, நம்ம வீட்டில் செய்யணும். இது என்ன ஆகி போச்சுன்னா 2 பாகமாக பிரிச்சுக்கினாங்க. நான் தீபாவளி நரகாசூரனை கொன்ன நாள் அன்றைக்கி வந்து அவங்க செத்ததுனால நான் சந்தோஷத்தில் நான் கறியாக்கி மீனாக்கி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், நரகாசூரன் செத்த நாள் நான் ஸ்வீட் எல்லாம் செய்து கொண்டாடுறேன். இந்த நரகாசூரன்றதே மனுஷனுடைய உடலில் இருக்கிற தீமை தம்மா. தனியாக ஒருத்தன் நரகாசூரன் ஒருத்தன் ஆளலை. அவனை கடவுளுடைய பக்தியால் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நரகாசூரன்ற தீமையை கடவுளுடைய இறைவனுடைய பாதத்தில் அழிச்சிடுறோம். அந்த அழிக்கிற நாள் தான் நரகாசூரன் இறந்த நாள். அதனால தான் அந்த நரகாசூரனுடைய அந்த இறந்த நாளை அடுத்து அமாவாசை வரும், 6வது நாள் மறுநாள். அப்போ அது என்ன, இருள் நாள் இல்லையா? அப்போ இருள் நாளுக்கு எதுக்கு வருது அதுன்னா, இறந்தவங்களெல்லாம் வழிபடுறதுக்காக வச்சதான் அமாவாசை. அப்போ இந்த நரகாசூரம் இறந்த மறுநாள் வந்து அமாவாசை வந்துடும். அப்போ அவனை கொண்டாடுறது தான் அது இல்லையா? இவ்வளோ சிக்கலுக்கு தெரியல. இப்போ தெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா? ஆமாம்மா. அது வந்து ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி தெய்வங்களை கும்பிடுறாங்க. சரி. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஒருத்தரை மட்டுமே நம்ம தெய்வமாக்கி கும்பிடும்போது அதுல ஒரு பலன் கிடைக்குது. சரி. அப்படி சொல்றாங்க. சரி. அதோட கருத்து, தெய்வம்ன்றது ஒரு பொருள் தான். ஆனால் மனிதனுக்கு மனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுளை வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு 4 குழந்தை பிறகுது, 4 உங்களுக்கு பிறந்த குழந்தை தான். ஒரே பேர் வைக்கலாம் இல்லையா? 4 விதமான பேர் வச்சுக்கிறீங்க. ஏன்? அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக 4 விதமான பேர் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி தெய்வத்துக்கு அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அடையாளம் போகணும். அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கணும். ஆனால் தெய்வம்ன்றது உலகத்தில் ஒரு பொருள் தான், அதை மீறி எதுவுமே கிடையாது. அதை இயற்கைன்னு சொல்லலாம், ஈசன் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், எது ஒன்றாலும் சொல்லலாம் அதுக்கு பேர். ஆனால் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடக்கம், அது எதுக்குள்ளவும் அடக்கம் இல்லை. இதனால தான் திருமூலர் சொல்லுவார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேனேன்றார். அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தெரியலையப்பா எனக்கு. அதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்கிறான், நான் தெரிஞ்சவனே இல்லையப்பா. அப்போது இந்த பூமின்ற ஒரு கோள், இது சந்திரன்ற ஒரு கோள், சூரியன்றது ஒரு கோள், இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோள்கள் ஆகாயத்தில் சுற்றிக்கினுக்குது, தன்னை தானே இயக்கிக்கினுக்குது. ஆனால் இத்தனை கோள்களும் அந்த கடவுளுக்குள்ளே இருக்குது தவிர கடவுள் எந்த கோளுக்குள்ளவும் இல்லை. அப்போது இந்த பிரபஞ்சத்தை விட பெருசு கடவுள். அதை தான் இயற்கை என்றோம், ஈசன் என்றோம்.
அப்போது மகான்கள் அதை தேடி அடைஞ்சாங்க. ஏன் அடைஞ்சாங்க? உலக வாழ்க்கையில் வாழும்போது என்ன சாதிச்சிட்டோம்? ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் வாழ்ந்தோம், ஒரு நாள் செத்து போகிறோமே. இது வாழ்க்கை இல்லையே. இறைவன் அடையிறது தானே சிறப்பான வாழ்க்கைன்னுட்டு உலக விஷயத்தை தொடர்ந்து இறைவனுடைய விஷயத்தை மனசில் ஏற்றிக்கின்னு அதுக்காகவே வாழ்ந்து மறைஞ்சாங்க. இவன் சாகறான், அவன் மறையிறான், இவ்வளோதான் வித்தியாசம். சராசரி மனுஷன் செத்து போவான், மகான் வந்து மறைஞ்சிருவான். இவ்வளோதான் மகானுக்கும். இவனும் இல்லாமல் போவான், அவனும் இல்லாமல் தான் போவான். இவன் செத்த உடனே இன்னொரு வாட்டி பிறந்துருவான், அவன் மறைஞ்ச உடனே இறைவனோட கலந்துருவான். இந்த வித்தியாசங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியும். நம்ம சொல்லுமா. இந்த ஜாதகப்படி ராசிப்படிலாம் சாமி கும்பிடுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மையா? நான் எந்த ஜாதகத்தையும் நம்பதில்லை, எந்த ராசியும் நம்புறதில்லைம்மா. ஜாதகம் ராசி இதெல்லாம் வந்து அவங்கவுங்க மன சம்பந்தப்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு இந்து, நீங்கள் வந்து ஜாதகத்தை நம்புறீங்க, பேராசி நம்புறீங்க, எல்லாத்தையும் நம்புறீங்க. முஸ்லீம் எதை நம்புறது? மனுஷன் தானே, வாழ்ந்துன்னு தானே இருக்கிறான். கிறிஸ்டின் எதை நம்புறது? இது இந்த மதத்துக்குள்ளே இந்த இதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இதை பின்தொடர்ந்து போனோன்னு. ஜாதகப்படி யார் வாழ்க்கையாவது வாழ்ந்தது உண்டா? அவன் விதிப்படி தான் வாழ்வானே தவிர ஜாதகப்படியெல்லாம் வாழ முடியாது. ஜாதகம் என்ன சொல்லுவான்? இப்போ நீ ஒரு ஜோசியர்கிட்ட போன, அந்த ஜோசியம் பார்க்குற, அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார்? எம்மா உனக்கு 6 மாதம் டைம் சரியில்லைம்மா அப்படின்ட்டுவார். சரி, 6 மாதம் டைம் சரியில்லை, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ உனக்கு டைம் சரியில்லைன்னா அவருக்கு தான் தெரியுது, உனக்கு தெரியல. ஆனால் அந்த 6 மாதம் டைம் சரியில்லாத அவர் சரியாக்கிடுவாரா? அப்புறம் எதுக்கு அந்த ஜோசியம்? இது சிந்தனை கிடையாது, மனசுக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தை யாருக்கிட்ட போனால் போக்குவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஜோசியம், ஜாதகம், பேராசி இதை பார்த்து தெரிஞ்சுங்கிறாங்க. எந்த ஜோசியினாலும் எந்த கொம்பனாலையும் சரி பண்ண முடியாது. கடவுள் ஒருவனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். சொல்லுமா. அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று. ஆமாம். வாக்கியம் எந்த அளவுக்கு உண்மையா? அரசன் என்றவன் வேற ஒருத்தன். சரிங்க. இல்லையா? தெய்வன்றது நீ. உன்னை கொல்லணுன்னா உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை கொல்ல முடியும். அதனால் அது 4 ஆகும். அரசன்றவன் அடுத்தவன் அப்போவே கொண்டு போடுவான். அதனால் சொன்ன அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னா. உனக்குள்ள இருக்கிற தெய்வம் உன்னை கொல்றதுக்கு ரொம்ப காலத்தை உனக்கு டைம் கொடுக்கும். ஆனால் அரசன் அப்போவே வெட்டி போடுவான். அதனால் சொன்ன அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னதுக்கு உனக்குள்ள தான் தெய்வம். ஒன்று 6 மாதம் பார்த்து கத்தி எத்தனுவெல்லாம் வராது. உனக்குள்ள இருக்கிற தெய்வம் தான் உன்னை கொல்லும். இதுக்கு காலங்கள் தேவைப்படும். ஆனால் அடுத்து வந்து அப்பவே கொல்லுவான். அதனால் அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னா. சொல்லுங்க. ராமர் ஆஞ்சநேயர் 2 பேரை விட ராமரை விட ஆஞ்சநேயருக்கு அதிக கோயில்கள் இருக்கு. ராமரை விட ஆஞ்சநேயருக்கு அதிக கோயில்கள் இருக்கு. சிவத்தை விட முருகனுக்கு அதிகம் கோயில் இருக்குது தெரியுமா? முருகனை விட அதிகம் கோயில் பிள்ளையாருக்கு இருக்குது. இது மனுஷனுக்கு எந்த கதையில் எந்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதை இந்த மக்கள் முதல்ல எடுத்துக்கும். இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் ராமர் சீதையை மீட்டுறதுக்காக போர் புரிஞ்சார். ராவணனை கொன்னாச்சு, ராவணன் இறந்துட்டான். சீதையை மீட்டாச்சு. விபீஷணன் ராவணன் கூட ராமர் கூட வந்துட்டான். யாரு? ராவணனுடைய தம்பி விபீஷணன். விபீஷணன் ராமர் கூட வந்துட்டான். வந்துட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு இலங்கையை. யாருக்கு? விபீஷணனுக்கு. இங்கே ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. இதுக்கு விபீஷணன் என்ன பண்ணுறான்? நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த நாட்டில் உலக கூட உரிமை இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி அந்த நாட்டுக்கே ராஜாவாயிட்டோமே, ராமருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு போய் ராமர்கிட்ட கொடுக்குறோம். அப்போ ராமர் சொல்கிறாரு, இந்த மாலையை நான் வாங்கினேன்னா லஞ்சம் வாங்கின மாதிரி இருக்கும்பா, உன்னை மந்திரி ஆக்குன, அதுக்காக நீ வெகுமானம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நான் வாங்கக்கூடாது. ஆனால் அங்கேருந்து இலங்கையிலேருந்து துன்பப்பட்டது சீதை, அதனால் சீதைக்கு கொடுன்னாங்க. விபீஷணன் போய் சீதை கிட்ட கொடுத்தாரு. சீதை சொல்லுது, இதை நான் வாங்கினா உங்கள்கிட்ட அடிமையாக இந்த மாதிரி ஆகிடும், அதனால் இதை நான் வாங்கக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் பாடுபட்டவன் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர்கிட்ட கொடுங்க அப்படின்னும் போது ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுக்கு தகுதியானவர், இந்த மாலையை வாங்க தகுதியானவர் அன்மான் தான், அதனால் நீங்கள் அன்மான் கிட்ட ஒப்படைங்க அப்படின்னும் போது அன்மான் வாங்கினார். வாங்கிக்கின்னு அது ஒரு கண்ணாடி வைர மாலை மாதிரி. அது அந்த கண்ணாடி மாலையில் சுற்றி 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 திருப்பி திருப்பி பார்க்குறாரு.
பார்த்துட்டு அறுத்துடுறாரு அந்த மாலையை. விபீஷணனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவ்வளோ விலை உயர்ந்த மாலை எத்தனை போய் கொடுத்தா இந்த குரங்குக்கு இது தெரியலையே, இது அறுத்துறது பார்த்தியா, அதனுடைய தரம் தெரியல அதுக்கு அப்படின்னு விபீஷணன் கோவப்படுற மாதிரி. அப்போது இது சுற்றி பார்க்குறது எங்கேயும் இதுக்கு திருப்தி கிடைக்கல. விபீஷணன் போய் கேட்குறான், ஏன் இப்படி குரங்கு மாதிரி வேலை பண்ணி அறுத்து போடுற அப்படின்னும் போது ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, இந்த மாலை உனக்கு விலை உயர்ந்த மாலை தான், ஆனால் எனக்கு இது விலை உயர்ந்த மாலை இல்லை. இதில் என்னுடைய கடவுள் இருக்கிறாரான்னு நான் தேடுறேன், ராமர் இருக்கிறாரா அப்படின்னு தேடுறேன். இதில் இந்த மாலையில் எங்கேயுமே என்னுடைய ராமர் இல்லை, இல்லாதால இந்த மாலை எனக்கு எதுக்குன்னு தான் நான் பிச்சு போட்டேன் அப்படின்னும் போது, அப்போது ராமர் இந்த மாலையில் இருப்பார், உன் நெஞ்சில் இருக்கிறாரா அப்படின்னு. ஆமாம் இருக்கிறாரு அப்படின்னு காட்டணுமான்ட்டு மாறை பிளந்து காட்டினா சீதையும் ராமனும் இதயத்தில் இருப்பாங்க. அப்போது உலகத்திலேயே ஆஞ்சநேயர் மாதிரி குரு பக்தி உள்ளவன் ஒருத்தனும் கிடையாது இல்லையா? அதானே ஒரு தன்னுடைய மாறியை பொழந்து காட்டுறான்னா சாதாரண விஷயமா நம்ம பொழந்துருமா போயா அப்படின்ட்டு போயிடுவோம் இல்லையா? அவன் மாறியை பொழந்து காட்டுறான். அப்போ அவன் மாறுக்குள்ள சீதையும் லட்சுமணனும் இவங்கள இருக்கிறாங்க, ராமரும். அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டுடுறாங்க. அப்போ பக்தியில உயர்ந்தவ ராம பக்தியில ஆஞ்சநேயர் தான். அதனால ஆஞ்சநேயரை கும்பிட்டாவே ராமனை கும்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சுன்ட்டு நிறைய ஆஞ்சநேயர் கோயில் கட்டிட்டாங்கம்மா, கும்பிட்டுன்னுக்குறாங்க. உனக்கு விருப்பம் தான் போய் கும்பிடு, இல்லைன்னா விட்டுடுமா. உடலை தேடி போகுது. அப்படின்னா இப்ப பேய் பிசாசுன்றதெல்லாம் பொய்யம்மா. உன் மனம் தானே பேய், உன் மனம் தானேம்மா பேய். அதனால சொல்றான் அகப்பை சித்தர் சொல்றான், காசிக்கு போனாலும் அகப்பேய், உன் கருமம் தீராதே அகப்பேன்னா. அப்போ இவன் அகப்பையின உடனே என்ன நினச்சிக்கினா, அந்த கூழெல்லாம் ஊற்றுவாங்க தெம்மா, கொட்டாங்கச்சில்ல மூங்கில் கொம்பு ஒன்று சொருவிட்டு ஒரு கொட்டாங்கச்சில்ல குழம்பு ஊற்றுவாங்க, கூழ் ஊற்றுவாங்க தெம்மா, அந்த அகப்பைக்கு போயிட்டான் நம்ம ஆளுங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மி, எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால அந்த அகப்பையை சொன்னாருன்னு அவர் அந்த அகப்பையை சொல்ல, அகத்தில் இருக்கிற பேயை சொன்னார். நீ காசியில் போய் குளிச்சின்னா கூட இந்த பேய் உன்னை விட்டு போகாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதுப்பா. அதனால முதல்ல இந்த பேயை தூக்கி வெளியே விடு, நீ எங்கேயுமே குளிக்க வேணாம், இங்கே குளத்தில் குளிச்சினா உனக்கு புண்ணியம் கிடைச்சிடும்னாரு. அதனால சொன்னார், காசிக்கு போனாலும் அகப்பே கருமம் தீராதே அகப்பே, நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே, நாயகன் தாழ் பெற வேணும், நீ ஒன்றும் விஷம் சாப்பிட வேணாடா கடவுள் அடையத்துக்கு அப்படின்னு சொல்கிறாருமா. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் பேய் பிசாசுன்றது உன் மனத்தை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ரோட்டில் போகிற நீ இருட்டான பகுதி, நீ என்ன பண்ணுற, போகும்போது உன் பயணத்தை நோக்கி உன் எண்ணத்தோட போல திரும்பி பார்க்குற, இங்கே என்ன வரும் இங்கே என்ன வரும், ஒரு மரம் குலுங்குச்சுன்னா கூட ஐயோ ஏதோ குலுக்குது இப்படின்ற இந்த கற்பனையிலேயே போகும்போது பேய் பிடிக்கும் உன்னை. நான் போகும்போது இங்கே என்ன இருக்குது, நானே ஒரு பெரும் பேயாச்சே அப்படின்னு நான் போனால் எந்த பேயும் என்கிட்ட வராது. அப்போ பேய்ன்றது எங்குன்னா உன் மனத்தில் தான் இருக்குது, வெளியவே இல்லை. பயம் தான் பேய். கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றது சொல்றாங்க. சரி, ஒருத்தரை வந்து நம்ம கொண்டுட்டோம், அப்ப சொல்றாங்க அது விதி, அவன் முடிஞ்சிடுச்சு, இவன் மூலமா தான் இவன் கொல்லணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அது விதியா இருக்கும்போது அவங்களுக்கே நம்ம தண்டனை கொடுக்கணும். யாருக்கு தண்டனை? கொலை பண்ணவனுக்கு, கொலை அடிச்சவனுக்கு. கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா, அது கொலை பண்ணான்னு தண்டனை கொடுக்கலன்னா எல்லாரும் கொலை பண்ணுவான், யாரும் பழைக்க மாட்டோம், மொத்தத்துல பணமா தான் கிடப்போம் எல்லாருமே சேர்ந்து. அதனால தண்டனைன்னு ஒண்ணு வச்சாதான் பயம்னு ஒண்ணு வரும். தண்டனைன்னு ஒன்று இல்லைன்னா பயம்ன்றது ஒன்று வராது. அப்போ பயம்ன்றது ஒன்று வரலாம், வாழ்க்கைன்றது இப்படி தான் வாழணும்னு வாழ மாட்டேன், எப்படி ஒன்றா வாழலாமே, நமக்கு தான் தண்டனையே கிடையாது அப்படின்னு வாழ்வேன். அதனால வகுத்து வச்சுக்கிறான் தண்டனை. இவன் விதியால் அவனை குத்துனா இவன் கையால் இவன் சாவணும், அவன் செத்ததால இவனுக்கு அந்த பாவம் வந்து சேருது, அதை யார் தடுக்கிறது? அதனால இன்னொருத்தனை அழிச்சு வாழணும்னு நம்ம நினைக்க கூடாது, மற்றவனை வாழ வச்சு வாழணும்னு நினைக்கணும். அதுதான் வாழ்க்கை. அடுத்தவனை வாழ வச்சு அடுத்தவனை கொலை பண்ணி அடுத்தவனை கொள்ளாச்சு வாழற வாழ்க்கை மிருக வாழ்வு, அது மனித வாழ்வு கிடையாது. கர்மா இருக்கிறது உண்மையா? கர்மான்றது ஒண்ணு இல்லைன்னா உன் பிறப்புன்றது ஒண்ணு இல்லம்மா. அது எப்படி ஐயா நம்ம வந்து இது பண்றது? நீ இப்ப பிறந்திருக்கிற எங்க இருந்து வந்த? அம்மா வயித்துல. அம்மா வயித்துல எப்படி பூந்த நீ? இதான் கர்மா, இதான் கர்மா. எத்தனை பேர் குழந்தை இல்லாதக்குறாங்க? எம்ஜிஆருக்கு ஜானகியும் குழந்தை இல்லாத வாழ்ந்தாங்கல்ல, எம்ஜிஆருக்கு 3 சம்சாரம், 3க்கும் குழந்தை பிறக்கல. அவருக்கு அந்த கர்மா இல்ல, உங்களுக்கும் அந்த கர்மா இருக்குது. அதனால நீங்க அம்மா வயத்துல இருந்து பார்த்தீங்க, உங்க வயத்துல இருந்து 4 வருது உலகத்துக்கு. இப்ப எனக்கு வந்து இது 7வது ஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க. 7வது 8வது எவனாலும் எண்ணி சொல்ல முடியாது, சும்மா புலிவுக்கு நிக்கலாம். யாரு உட்காந்து கணக்கு போட்டுங்கிறது? இந்த பொய்யான விஷயத்தெல்லாம் நான் எடுக்கிறது இல்லம்மா. எது நிஜமா இப்ப இருக்கிற இது நிஜம். போன பிறவியை பத்தி நீ நினைச்சு என்ன பண்ண போற சொல்லு? போன பிறவிக்கு ஒரு ராஜாவா பொண்ணா இருந்த ராஜாக்கு, இப்ப ராஜாவே இல்ல. சரி, மந்திரி கிட்டவாது போய் நான் தான் உன் பொண்ணுன்னு கேட்க முடியுமா?
அதை ஏன் பின்ன போனதை பத்தி யோசிச்சுக்கிறீங்க? இன்னைக்கு பிறந்தாச்சு, இன்னைக்கு சாக போறோம், அது நிஜம். அதனால தானே திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்ன்றாரு. நீ பிறந்தது நிஜம்பா, போக போறது நிஜம். இது ரெண்டுமே போய் கிடையாது, உலகத்துல பாத்துக்கினாக்கிற. ஆனா வாழும்போது கடவுளை பிடிச்சி வாழு, அப்போ உனக்கு புண்ணியம் கிடைக்கும். இதை ரெண்டையும் விட்டுட்டு நீ வாழறவே நான் எப்படி வேணா வாழ்வேன்னா பாவத்தில் தாண்டா விழுந்து சாவ, அடுத்த பிறவி நரக பிறவிடா உனக்குன்றாரு. அதனால வாழற காலத்துல நல்லா வாழ கத்துக்குங்க, நல்லதை செய்ய கத்துக்குங்க, நல்லதை பேச கத்துக்குங்க. இதை விட்டு போட்டு வேற உலகத்தை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ராகவேந்திர சுவாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, அவர் இப்ப ஆன்மீகத்துல துறவியா போறவங்க குடும்பத்தை விட்டுட்டு போறது அது பாவம் இல்லையா? மனிதனுக்கு பாவம், ஞானிக்கு பாவம் இல்லை. மனிதன் பாவத்தால தான் அவன் பிறந்து பிறந்து செத்துக்கினுக்கிறான். ஞானிக்கு பிறப்பு கிடையாது. அப்போ அவனுக்கு பாவ புண்ணியமே கிடையாது. பாவ புண்ணியம் யாருக்கு இருக்குதோ, பாவம் இருந்தாலும் பிறந்தாகணும், புண்ணியம் இருந்தாலும் பிறந்தாகணும். ஞானிக்கு பாவ புண்ணியம் கிடையாது, அதனால அவனுக்கு பிறப்பு கிடையாது. அதனால உனக்கு தான் பாவ புண்ணியம் எல்லாம் சராசரி மனிதனுக்கு உண்டு, மகானுக்கு கிடையாது. மகான்கள் அந்த பாதையில் அவங்க போனதுக்கு காரணமே என்னன்னா, இனி இந்த உலகத்துல நான் பிறக்கக்கூடாது. அப்படி பிறக்கக்கூடாதுன்னும் போது அவனுக்கு எங்க நரகம், எங்க சொர்க்கம், எங்க பாவம், எங்க புண்ணியம், எதுவும் கிடையாது. ஆனா உலகத்தை நோக்கி வாழறவனுக்கு பாவம், புண்ணியம், நரகம், சொர்க்கம் எல்லாமே உண்டு. அதனால மகானை நம்ம கூட கணக்கு போடக்கூடாது. அவங்களுடைய வாழ்வு வேற. அவங்கள மாதிரி நம்மளால மனிதரால வாழ முடியுமா? வாழவே முடியாது. ரமணர் ஒரு பிராமணர். ஆனா ஒரு பிராமணன் சட்டியை திரும்ப பிச்சை எடுப்பானா? எவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் எடுக்க மாட்டான். ஆனா அவர் எடுத்தாரு. காரணம், மனம் இல்லாதவர் அவர். மற்றவன் என்ன நினைப்பான், மற்றவன் என்ன, அவனுக்காக நான் வாழணும் அப்படின்னு இந்த ஆடம்பரம் யோசனை பண்றது அவருக்கு கிடையாது. பசி போனா கடிச்சது இல்ல, ஒன்று படுத்துப்பாரு. அப்போ அப்படிப்பட்ட மகானுக்கு பிறப்பு எங்கிருந்து வரும்? நீ என் குழந்தை எப்படி வாழணும், என் புருஷன் எப்படி வாழணும், நான் எப்படி வாழணும், அடுத்த சந்ததி எப்படி வாழணும், ஊரெல்லாம் வாங்கி உன் பேர்ல எழுதினுக்கிறிய, உனக்கு எங்க பாவ புண்ணியம் வரும்? பிறப்பை தவிர்க்கிறதுக்கு அந்த வழியில போனாங்க, அவங்களுக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும். 1000 தவறுகள் செய்தாலும் அது அத்தனையும் பஞ்சா போயிடும். ஆனா மனிதனுக்கு போகாது, அது அவனுக்குள்ளவே நிற்கும். அப்போ அவன் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் உட்பட்டே ஆகணும், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் உட்பட்டே ஆகணும். இதான் வாழ்க்கை. இப்ப எல்லாத்தையும் ஐம்புலன்னு அடக்குறவங்க தான் துறவியா ஆக முடியும் அப்படி சொல்லும் போது, சரி, இவங்க இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறது அது சரியான துறவிக்காது. நீ இல்லறத்துல இருக்கிற நீயா அதை யோசிக்கிற? துறவி ஐம்புலன்னு அடைக்க வாழணும்மா. நீ எங்க ஐம்புலன்னு அடைக்கணும்? உன் புருஷன் இருக்கிறாரா புள்ள இருக்கிறாரான்னு தெரியாது உனக்கு, உன் ஊடான்னு தெரியாத. அப்புறம் நீ என்ன ஐம்புலன்னு நடக்கிறது? வாயில பேசுறதில்ல, ஐம்புலன்னு நடக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். எத்தனை பேர் என்கிட்ட எத்தனை ஆயிரம் பேர் உபதேசம் வாங்கிக்கிறான், யாராலையும் அடக்க முடியல. ஏன்னா அவன் பொண்டாட்டியை விட முடியாது, அவன் பிள்ளைய விட முடியாது, அவன் சொத்தை விட முடியாது. ஐம்புலன்னு எங்க அடக்கிறது? எனதுன்னு இந்த உலகத்துல என் உடலே இல்லை அப்படின்றவனுக்கு தான் ஐம்புலன் அடங்கும், எல்லாருக்கும் அடங்கிடாது. இந்த ஐம்புலன் திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, சாமி ஐம்புலன் அடங்கல சாமி, அதாவது திசையில் அதாவது ஓடுது சாமி, இதை நான் எப்படி சாமி கட்டுப்படுத்தணும் சாமி அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அப்பா இது சராசரி மனுஷனால கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நல்ல குரு கிட்ட போகணும். குரு கிட்ட போறது பெரிய விஷயம் இல்லை, குரு சொன்னபடி வாழணும். வாழ முடியுமா உன்னால? அப்படி வாழ்ந்தால் இந்த ஐம்புலன் கட்டுப்படும். அதனால சொல்றாரு, ஆரியன் நல்லான் குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னாரு. அப்போ இந்த ஐம்புலன் வசப்படாதுமா மனிதனுக்கு. நகை போட்டுக்கணும், புடவை கட்டிக்கணும், ஆடம்பரமான புடவை கட்டணும், நிறைய நகை போடணும், இந்த மாதிரி தலையெல்லாம் விரிச்சு விடணும், இதெல்லாம் 4 பேர் பார்த்து நம்மளை மகிழணும் அப்படின்னு வாழறவங்களுக்கு, உலகத்தை பார்த்து வாழறவங்களுக்கு ஐம்புலன் ஒரு புலன் கூட அடங்காது. மனம் அடங்கினாதான் புலன் அடங்கும், புலன் அடங்கினாதான் மனம் அடங்கும். அதனால தான் சொன்னான், இந்த மனசு பழா போன மனசு எனக்கு அடங்கவே மாட்டேன்ப்பா, நான் என்ன செய்யணும்பா, நல்லா ஏற்றி இறக்கடான்னு. இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனேன்னா. இந்த மூச்சு நல்வினை தீவினைன்றது எங்க இருக்குன்னா இந்த மூச்சில தாங்குது. இந்த நல்வினை தீவினை மூச்சை நல்லா ஓட்டுறா, உன் பழா போன அடங்காத மனம் அடங்கி போயிடண்டான்னா. அவித்த வித்து முளையாதேன்னா. இப்போ இந்த மனமாகப்பட்டது அடங்கினாதான் பிறப்பு இல்லை. அவித்த வித்து முளையாதேன்னா என்ன காரணம் அப்படின்னா, அஞ்ஞானி சுகத்துல வாழணும்னு நினைக்கிறவன் அவன் உடலை அழிக்க நினைப்பானா? உடல் நல்லா இருக்கணும், இன்னும் 10 வருஷம் இருக்கணும், இன்னும் 50 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு எங்க இந்த அழியுது? ஞானி என்ன பண்றான், இந்த உடல் அழிஞ்சிடணும், என் ஆன்மா அவித்துடணும்,
ஒரு விதை போன வருஷம் வச்சிருந்த விதையை இந்த வருஷம் மண்ணில் போட்டால் முளைச்சிடும். ஆனால் அதே விதையை ஒரு தண்ணியில் போட்டு நெருப்பில் போட்டு கொதிக்க வச்சு போட்டு என்ன முளைக்குமா? முளைக்காது. அப்போ மகான் வந்து இந்த ஆன்மாவை வீழ்ச்சிடுறான். அஞ்ஞானி என்ன பண்றான்? நல்லா வளர்க்குறான் மனசை. ஊர்ல இருக்கிறதெல்லாம் எந்த ஆயிடணும், நான் தான் பெரிய ஆள், என்னை பார்த்தா பயப்படணும் அப்படின்னு வாழறவனுக்கு போய் 5 புலன் அடங்கம்மா? இன்னும் 5 புலன் போய் 10 புலனா கூட ஆக்கிவான் அவன். அதனால அதெல்லாம் ஆகாது. கற்பனையெல்லாம் போகக்கூடாது. நிஜத்தை மட்டும் யோசிங்க. சரிம்மா. இப்போ வந்து துறவி, மகான், அப்புறம் வந்து சித்தருங்க, இவங்களுக்குள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, வித்தியாசம் என்ன? யாருக்கும் வேற்றுமையும் கிடையாது, யாருக்கும் ஒற்றுமையும் கிடையாது. இது ரெண்டுக்கும் இடையில வாழறவங்க அவங்க. இப்போ அகங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னாரு. அது என்ன? ஒன்று தூங்கணும், இல்லை முழிச்சுன்னுக்கணும். தூங்காத தூக்கத்தை எப்படி தூக்குறது? தூங்க முடியுமா? ஆனால் தூங்குவாங்க மகான். அது ஒரு தூக்கம். அப்போ தூக்கத்துக்கும் முழிப்புக்கும் இடைப்பட்ட தூக்கம் அது. அதே மாதிரி இந்த மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவன் தூங்காத தூக்கம் தூங்குறவன் மகான், இவன் தூங்கிக்கினே இருக்கிறவன். அதனால இவனையும் அவனையும் ஒப்பிடக்கூடாது. சித்தர்கள்னு சொன்னால் ஊரோட ஒட்டி வாழாதவங்க, ஊரை விட்டு விலகி வாழ்ந்தவங்க சித்தர்கள். ஞானிகள்னா ஊரோட மக்களோட வாழ்ந்து அவங்களுக்கு நல்ல அறிவுரையை சொல்கிறவங்க. சன்னியாசின்றவன் ஊரும் கிடையாது ஊடும் கிடையாது, சோறு எங்கே கிடைக்குதோ அங்கே போய்க்கினே இருக்கிறவன் சன்னியாசி.